கம்ப்யூட்டர் சயின்ஸ் மக்கள். Bruh. கம்ப்யூட்டர் சயின்ஸ் துறையில் இருக்கும் மக்கள் விக்னேஷ் சிவன் போல் உயிரை கையில் பிடித்து உலாவ வேண்டியிருக்கு. அதுக்கு யார் காரணம்? வேற யாரு? நம்ம. இன்னைக்கு பெரும்பாலான மக்கள் ஸ்கில் செட் குறைபாடுல தான் வேலை கிடைக்காம இருக்காங்க. ஸோ எலான் மஸ்க் விட்ட ராக்கெட்டு, எல்லாரும் பண்ணலாம் ப்ராஜெக்ட், அதுக்காக நான் கொண்டு வந்தது ஜாவா ஸ்கிரிப்ட். அண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் படிப்பதின் நன்மைகள்: MERN, மீன், React.js, Next.js, React Native, Express.js போன்ற மாபெரும் ஃப்ரேம்வொர்க்ஸ் அண்ட் டொமைன்ஸ்லாம் யூஸ் பண்ற ஒரே இடம் ஜாவா ஸ்கிரிப்ட். அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் வெப் டெவலப்மெண்ட், கேம் டெவலப்மெண்ட், ஈவன் ஐஓடிஸ் ரோபோட்டிக்ஸ்ல கூட நம்ம தலைவனை மாசா யூஸ் பண்ணலாம். எந்த டொமைன் எடுத்தாலும் அதுல காமனா இருக்கிற ஒரு விஷயம் ஃபுல் ஸ்டாக். என்னதான் ஏஐ எம்எல்னு இருந்தாலும் அந்த ஏஐயும் எம்எல்லையும் ட்ரைன் பண்ண டேட்டாவை, அந்த ஃபங்க்ஷனாலிட்டியை ஷோ ஆஃப் பண்ணுறதுக்கு தேவைப்படுற நம்மாலே செவ்வாழை. அதாவது இந்த ஃபுல் ஸ்டாக் செங்கலையும் சிமெண்ட்டையும் வச்சு கட்டின வீட்டை பெயிண்ட் அடித்து பேலஸாக மாற்றுற மாதிரி ஒரு வெப்சைட்டுக்கு ஆக்ஷன்ஸையும் ஃபங்க்ஷனாலிட்டியும் கொடுத்து அந்த வெப்சைட்டை உயிரோட்டத்தோட வச்சிருக்கிறதுக்கு உதவுற ஒரு விஷயம் தான் ஜாவா ஸ்கிரிப்ட். அதாவது HTML வச்சு ஒரு வெப்சைட்டை பண்ணுவோம், CSS வச்சு அந்த வெப்சைட்டுக்கு அழகு கொடுப்போம். என்னதான் அழகும் உடம்பு இருந்தாலும் அந்த உடம்புக்கு ஒரு ஆக்ஷன் தேவையா, அந்த ஆக்ஷன்ஸை கொடுக்கறதுக்கு தேவைப்படுற ஒரு விஷயம் இந்த ஜாவா ஸ்கிரிப்ட். அதாவது ஃபார் எடுத்துக்காட்டு இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, HTML வச்சு ஒரு பேஜில் ஒரு பட்டனை கிரியேட் பண்ணுவீங்க, CSS வச்சு அந்த பட்டனுக்கு ஸ்டைலை கொடுப்பீங்க, இந்த ஜேஎஸை வச்சு தான் அந்த பட்டன் என்ன வேலையை செய்யணுன்றதை டிஃபைன் பண்ணுவீங்க, முடிவு பண்ணுவீங்க. லைக் இந்த பட்டனை கிளிக் பண்ணால் எனக்கு ஒரு பாப்பப் வரணும், இல்லை ஏதோ ஒரு மெசேஜ் வரணுன்றது செய்யக்கூடிய செவ்வாழை நம்ம தலை. ஸோ அப்படிப்பட்ட அற்புதமான விஷயத்தை தான் நம்ம கோர்ஸாக எடுக்க போகிறோம். அண்ட் இந்த கோர்ஸில் என்னென்ன கவர் ஆக போகுது? HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட், இது எல்லாமே எடுக்க போகிறது இல்லை. வந்த அன்னைக்கு இந்தியா ஆரம்பிச்சு இங்கிலாந்து வரைக்கும் போக வேண்டாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஜேஎஸ், கொஞ்சம் HTML, தேவையான அளவுக்கு CSS. அண்ட் முக்கிய குறிப்பு, நம்ம ஜேஎஸ் தான் ப்ரௌசருக்கு நெருங்கிய கைப்புள்ள. அதாவது நம்ம ஜேஎஸ் தான் இருக்கிற ஒரே ஒரு லாங்குவேஜ் ப்ரௌசரை டைரக்டாக ஆக்சஸ் அண்ட் கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்ச ஒரே ஒரு வித்தகாரன். அண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் மற்ற பிள்ளைங்க C++, ஜாவா மாதிரி பார்த்ததும் பயமுறுத்தாமல் எடுத்ததும் பைத்தான், கோலாங் மாரி சாஃப்டா அன்பா புரிஞ்சிக்கக்கூடிய தன்மையோட இருக்கிற ஒரு லாங்குவேஜ் ஜாவா ஸ்கிரிப்ட். மற்ற லாங்குவேஜில் ஹலோ வேர்ல்டுன்னு ஒரு வார்த்தை பிரிண்ட் பண்ண, அது இதுன்னு எதையோ இம்போர்ட் பண்ணி மெயின் ஃபங்க்ஷனு, அந்த ஃபங்க்ஷனில் ஒரு பிரிண்ட் ஃபங்க்ஷன், அந்த பிரிண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே சிங்கில் ஒரு ஹலோ வேர்ல்டை போட்டு அப்புறமா அதை கம்பைல் பண்ணி ரன் பண்ணால் தான் நமக்கு ஹலோ வேர்ல்டுன்ற ஒரு அவுட்புட்டே வரும். ஆனால் ஜாவா ஸ்கிரிப்டில் அந்த வேலையே இல்லை. கன்சோல் லாக் ஹலோ வேர்ல்டு அவ்வளோதான் போட்டு ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் வந்துடும். ஜோக்ஸ் அப்பார்ட், இப்போ நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட் கற்றுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்குன்னே சொல்லலாம். லைக் இப்போ Web3ல ஃபுல்லாக ஜாவா ஸ்கிரிப்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் AML போகணுன்னாலும் உங்களுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் ஆகலாம். ரோபோட்டிக்ஸ், IoT இந்த மாதிரி போகிறீங்கனாலும் உங்களுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் ஆகும். இப்போ நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட் படிக்கிறீங்க, அதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஜாவா ஸ்கிரிப்டில் கம்யூனிட்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ யார்கிட்ட வேணால் நீங்கள் என்ன வேணால் மெசேஜ் பண்ணி நீங்கள் வந்து டவுட்ஸ் எதனாலும் கேட்டுக்கலாம். லைக் இந்த மாதிரி வீடியோஸும் நிறையா இருக்குது, டாக்குமெண்ட்ஸும் நிறையா இருக்குது. என்ன இப்போ உங்களுக்கு தேவை ஆர்வம், அது உங்ககிட்ட நிறையா இருக்கா? ஸோ அப்புறம் என்ன, 7 lakh சேலரி, பக்கத்தில் ஒரு சுந்தரி, கல்யாணத்தை பண்ணரி, லேப்டாப்பை எடுத்து சட்டு புட்டுன்னு தட்டுடிய பட்டு